மக்களே, இன்னைக்கு ஒரு கேம் விளையாட போகிறோம். அது பேர் வந்து ஈஸி ஹாபி. வாடி இல்லாம ப்ளே. வந்துட்டோம். ஃபஸ்ட்டு போவோம். நாங்கன்னா அசால்ட்டாக வாடுவோம். ஏன் நாங்கன்னா ப்ரோ பிளேயர். யாராலையும் எங்களை தோக்கடிக்க முடியாது. நாங்கன்னா அசால்ட்டா ஏறுவோம். இதுனா கொடுக்குறீங்களே. எல்லாமே ஈஸியா இருக்குண்ணா. நான் வந்து இது ஈஸியா தான் இருக்கு. வாங்கி கொடுக்குற ஏரியாவுக்குன்னா போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் 2 பிளேயர்ஸ் வச்சு ஆடணும். ஓகேயா? அண்ட் என்ன பண்ணுறது? கரெக்டாக கெஸ் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லுங்கள். கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன். ஐயோ கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இதில் கரெக்டாக போகணும். கரெக்டாக போடலன்னா நான் முடிஞ்சது கதை. கரெக்டாக போயிட்டேன். அவங்க பாருங்க, ஏதோ ரெயின்போ கலர் புது மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம வந்துட்டோம் கிட்ட முடிக்க போறோம்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம செம ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது என்ன கலராக இருக்கு. என்ன ஸ்பீட் பாருங்க. இது என்ன ஸ்பீடு? எனக்கு என்ன நடக்குது? நான் என்ன உட்காந்துக்கிட்டேன். ஒரு லேசர் தலை முடிஞ்சிச்சோ. நான் அவுட் ஆயிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? திருப்பி இதை ட்ரை பண்ணுவோம். நம்ம ஒரு எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டோம் எல்லாத்துக்கும். ஏன் நான் எப்பயோ தாண்டியாச்சு. இது நான் ஆல்ரெடி இதை வின்னே பண்ணிட்டேன். உங்களுக்காக தான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் இந்த வீடியோ. இன்னும் கொஞ்சம் கேமிங் வீடியோஸ் வரணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அவுட் ஆயிடும். ஆமாம், இது இருந்தால் எப்படி இருக்கோ எனக்கு சுத்தமாக புரியல. எந்த சைடு போகணும் நீங்களே சொல்லுங்க. நான் பிளாக்ல போக போகிறேன். நான் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன். இது என்ன காமெடியாக இருக்கு. நான் ஏதோ ரெயின்போ இருக்கு. சுத்தமாக புரியல. ரெட் கலரில் இல்லையா? இப்போ நடந்து போயின்னு இருக்கோம். இவ்வளோ பெருசு இவ்வளோ தெரியலையே. என்ன ஃபோன் வாங்க 16% சார்ஜ் இருக்கு. உங்களுக்கு சொன்னீங்களா? கமெண்ட்ஸில் சொன்னாங்க டைம் என்ன, அப்புறம் சார்ஜ் இவ்வளோ இருக்குன்னு உங்கள் ஃபோனில். அண்ட் நம்ம வந்துட்டோம் கிட்ட முடிக்க போகணும்னு நினைக்கிறேன். சும்மா சொன்னேன். என்ன ஸ்லைடுன்னு ஜாலி. அம்மா கீழே வந்துட்டேன். விழிக்குது. லேசர்ஸ் அசால்ட்டு மேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஈஸியாக போயிடும். இதுனா இப்போ பாருங்க அசால்ட்டாக உழுந்துருக்கோம். பரவாயில்ல போவோம். ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி பாய்ஸ். செமையாக இருக்கு. இப்போ என்ன? ஐயோ அவுட் ஆயிட்டேன். அழுற மாட்டேன். திருப்பி அவன் ட்ரை பண்ணுவோம். ஏன் என்ன அப்பா அடி அவுட் ஆலையா? இன்னும் கொஞ்சம் ஈஸின்னா நான் ஈஸியாக போயிடலாம். ஈஸி இல்லைன்னா அவுட் ஆகிட்டேன். பின்னாடியே காமெடியாக இருந்துச்சு. சவுண்டை பார்த்தீங்களா? என்ன இது குதிச்சுன்னே போடும், அப்புறம் செம ஸ்பீடாக போடும். எனக்கு எங்கே அந்த என்ன நடந்துச்சு? ஒரு வாட்டி கிளிச் ஆயிடுச்சு. அப்படியே ஜம்ப் ஆகினே இருந்தேன். தெரியுமா? இது ஈஸின்னா நினைக்கிறேன். பண்ணிடலாம். இது இருக்கல ஈஸி.
நம்ம புழு பார்த்தோம்ல அப்போ கீழே இருக்கும்போது அதே என்ன இது என்ன 9 நாள் போகணுமா இல்லையா முடிச்சிருவோம் கன்ஃபார்மாக. இது என்ன ரொட்டேட் ஆகுது டஃப்பாக இருக்கும்ல நடந்து போகலாம் ஆனால் ரொம்ப காமெடியாக ரொட்டேட் ஆடுது. ஜம்ப் பண்ணல. ஐயோ அவுட் ஆயிட்டேன். எத்தனை வாட்டி அவுட் ஆவேன்? 3 வாட்டி அவுட் ஆயிருப்பேனா? யாருன்னா கேமிங் பிடிக்கும்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. இது கொஞ்சம் ஸ்லோவாக போயின்னு இருக்கும். எப்படியோ பீட் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிறது டஃபஸ்ட்னு நினைக்கிறேன். ஈஸியான்னு தெரியல, பார்த்தானே தெரியும். ஓ இது ஈஸிண்ணா, போயிட்டோம். ஓ ஓ ஓ அவுட் ஆயிடுவேன். ஜஸ்ட் மிஸ். இது இருக்கிறது டஃப்பா இல்லையா? ஓகே செம்ம ஈஸி. கரெக்டாக போடுவோம்னு நினைக்கிறேன். எஸ் எப்பவுமே நான் என்ன பார்க்கும்போது ரெயின்போ கலரில் இருக்கு. எனக்கு பிடிச்ச கலர் வந்து எல்லோ அண்ட் க்ரீன். பிடிச்ச கலர் என்னன்னு சொன்னுங்க வந்து கமெண்ட்ஸில். இப்போ சர்க்கிள் க்ரீன் கலரில் இருக்குது. அதில் குதிச்சு அண்ட் ரெயின்போ கலரில் அவுட் ஆகிட்டேனே. சொல்கிறக்குள்ளே அவுட் ஆகிடும். யாரோ அது போனாங்களே யாருன்னு தெரியல. யாரும் நம்மள மாதிரி ப்ரோ நோ பிளேயர்டான இருப்பாங்க. பிளேயர்ல வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இனிமேல் கேமிங் வீடியோஸும் வரும், அதுக்கப்புறம் சயின்ஸ் வீடியோஸும் வரும். அது பாருங்க ப்ளீஸ். அப்படியே லைக் அண்ட் ஷேர், அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி ப்ளீஸ். சொல்றேன்னு ஏன்னா ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்குது. எப்படி 34 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாலும் நான் ஃபேமஸ் ஆகணும்னு இவ்வளோவும் ட்ரை பண்ணிட்டேன். எப்படியாச்சு முடிச்சிட்டோம். வேற லெவலில் இருக்கும். நம்மள மாதிரி ப்ரோ கேமர்ஸ்னால் இந்த மாதிரி பண்ண முடியாது. உடனே ஒன்று ஃபீல் ஆகுது, யாரும் பின்னாடி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பின்னாடி பார்க்கலாம், ஆனால் யாருமே இல்லை. நான் ரியல் லைஃப்பில் சொல்ல, கேமில் சொன்னேன். ஓ கிட்ட வந்துட்டோம். நம்ம சமையல் முடிக்கிறோம். நார்மல் ப்ரோ பிளேயர்ஸ்குள்ளே இவ்வளோ முடிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க இருக்காங்களே, ஐயோ திருப்பி திருப்பி செத்து போனேன். எனக்கு தெரிஞ்சு அது பேர் லவ்லி எது சொன்னாங்க. லவ்லி பாஸ் இருக்காங்களா, அவங்க என்னை திட்ட போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோ பிளேயர்ஸ்ன்னு சொல்லல. அதுக்கப்புறம் என்ன இதோ ஒன்று வாயில் விட மாட்டேங்குது. ஆனால் ரெயின்போ கலரில் இருக்குது. என்னோட சார்ஜ் வர டவுன் ஆகினே போகுது. அப்புறம் மொபைல் ஹீட் ஆகின்னு போகுது.
வீடியோஸ் போடுறேன். எல்லாம் கொஞ்ச நாளாக வீடியோ போடவே இல்லை. ஏன்னா கொஞ்ச நாளாக வீடியோ போடல. இனிமேல் கேமிங்ஸ் மட்டும் இல்லை, கேமிங் அண்ட் சயின்ஸ். ஓகே, தானே கேட்டுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கேமிங் வீடியோனால ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுனா நான் ஃபர்ஸ்ட் கேமிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஆக்சுவலி ஏன் வரலன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் ஹோம்ஒர்க் செத்து போயிட்டேன் திருப்பியும். ஏன்னே எனக்கு தெரியல, ஏன் திருப்பி செத்து போடுறேன். ஓகே, நான் ஏன்னு சொல்லிடுறேன். என்னடா இது கிளிச் ஆகினே இருக்குன்னு சொல்லாத. ஓகே, இப்போ வந்து நான் ரீசன் சொன்ன போல. நான் சொல்லாத ரீசன் ஏன் கிளிச் ஆகினே இருக்கு. சாரி, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். இது வந்துச்சு. எப்படியோ கொஞ்சம் தூரத்தில் வந்துச்சு. சொல்லு. கிட்ட வந்துட்டோம். யாருமே இந்த லெவலில் ஒருத்தவங்களும் வரல. ஆனால் என்னால நோ பிளேயர்ஸ், நம்ம ப்ரோ பிளேயர்ஸ் ஆகாது. ஃபோனோட கம்மியானே போகுது. நான் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு தெரில. நான் வந்து ரோபாக்ஸில் டோர்ஸ் விளாட்ணுன்னு ஒரு நான் வந்து ரோப்ளாக்ஸில் வரணுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டேன் தண்ணி குடிச்சிட்டு. என்ன லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணுறது சொல்லி இந்த லெவலும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்போ முடிப்போன்னு தெரில. இந்த லெவலும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எவ்வளோ லெவலில் இருக்கோம். எல்லா லெவலும் ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணி சொல்லு. இதோட ஈஸி அப்படின்னாலும் ஈஸியாகவே இருக்கு. நேம்க்கு ஏற்ற மாதிரி கேமும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வியூஸ் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்குமே அவ்வளோ வியூஸ் வரல போட்ட வீடியோஸில். அண்ட் கொஞ்சம் தூரம் தான், அவ்வளோ தூரம் தான் கிடையாது, முடிச்சிடுவோம். கொஞ்சம் டைம் எடுக்கும், முடிச்சிடலாம். ஐயோ செத்து போயிட்டேன். எவ்வளோ நேரம் செத்து போவோம். செத்து போனால் பண்ணலாம்ல. இந்த லவ்லி பாஸ் ரொம்ப பவர்ஃபுல். இந்த லவ்லி பாஸோட காம்பி பீஸ். லவ்லி பாஸ் யாருன்னு நினச்சிங்கன்னா அவனோட யூடியூப் பார்த்தாங்க. நீங்கள் லவ்லி பாஸ் யாருன்னு நினச்சிங்கன்னா அவனும் யூடியூபர் தான், நானும் ஒரு யூடியூபர் தான். ஆனால் எக்ஸ்ட்ராவாக கேம்ஸும் போடுறேன், சயின்ஸும் போடுறேன், கேம்ஸும் போடுறேன். சும்மா சார் என்னமே போட மாட்டேன், வெறும் கேம்ஸ் அண்ட் சயின்ஸ். நான் ப்ளூவில் போயின்னு இருக்கேன். ஆனால் நான் ஒரு பாய். எனக்கு பிங்கே சுத்தமாக பிடிக்காது. பிங்க்கில் ஸ்டெப் பண்ணாவே அது கிளிக் பண்ணி இல்லை கிழிச்சு. என்ன பிங்க் லைட்டாக இருக்குது, ஆனால் லேசர்னு நினைக்கிறேன். செத்து போயிடும். ஐயோ எனக்கு பிடிக்காத கலரு. நான் ஸ்டெப் பண்ண இதில் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அப்பா அடி. இது என்ன பீச்சா? அப்படி இல்லை, பீச்சா அது கிரேன்னு நினைக்கிறேன். நான் பிங்கே தொட மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ப்ரோ பிளேயரா இல்லைன்னா நோ பிளேயரான்னு, இல்லைன்னா நான் ஹேக்கரான்னு சொல்லுங்கள். இவ்வளோ நான் இந்த கேம் முடிக்க அதே நான் கலர் ரெட் அண்ட் ப்ளூ கலர் முடிச்சிடுவோமா தெரியல. எனக்கு தெரிஞ்சு முடிச்சிடுவோன்னு தெரியல.
எப்போ முடிக்க போகிறோம்? ஃபினிஷ் லைனுக்கு போனால் என்ன கிடைக்க போதோ? எனக்கு தெரிஞ்சு ஏதோ காஸ்டியூம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஃபினிஷ். ஓகே கைஸ் போதும். பார்ட் 2 பண்ணோன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி. பார்ட் 2 பண்ணோன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ கைஸ் அண்ட் பை.